6 மாதங்கள் தூக்கம், 6 மாதங்கள் சாப்பாடு. கும்பகர்ணன் என்றாலே நமக்கு சொல்லப்பட்ட ஒரே அடையாளம் இதுதான். ஒரு சோம்பேறி, பயனில்லாதவன். ஆனால் உண்மை அப்படியா? நல்ல புத்தி, நெறி தவறாத வாழ்க்கை, இரக்க குணம், இந்த மூன்றும் இருந்தவன் அவன். இப்படி இருக்கும் ஒருவனை இந்த உலகம் கூட்டத்தில் கொண்டாடாது. தனியாகத்தான் நிறுத்தும். அவன் பலம் அசுரர்களுக்கே இல்லை, தேவர்களுக்கே பயம். குறிப்பாக இந்திரன். அந்த நேரத்தில ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன் மூவரும் பிரம்மனை நோக்கி தவம் செய்தார்கள். ராவணன் சக்தி கேட்டான், விபீஷணன் நியாயம் கேட்டான். ஆனால் கும்பகர்ணன் நியாயமாக ஆட்சி செய்யும் தகுதியை கேட்டான். இதை கேட்டவுடனே இந்திரன் நடுங்கினான். சரஸ்வதியிடம் சென்று ஒரு சதி செய்தான். இந்திராசனம் அல்ல, நித்ராசனம் வரச் செய்தான். ஒரே ஒரு வார்த்தை, வரலாறே மாறியது. இது என் விருப்பம் அல்ல என்று கதறினான் கும்பகர்ணன். அவன் நேர்மையை உணர்ந்த பிரம்மன் முழு வரத்தை மாற்ற முடியாமல் ஒரு சமநிலையை வழங்கினார். 1 வருடத்தில் 6 மாதங்கள் தூக்கம், 6 மாதங்கள் விழிப்பு. அதன் பிறகுதான் உலகம் அவனை சோம்பேறி என்று அழைத்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், அவன் தூங்கியது சோம்பேறித்தனத்தால் இல்லை, பயம் கொண்ட தேவர்களால். இன்னைக்கும் நீ அதிகமா யோசிக்கிறாய் என்றால், நியாயமாக நடக்கிறாய் என்றால், நீ தவறானவன் இல்ல, நீ இன்னொரு கும்பகர்ணன்.